கலைஞர் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருந்த நேரத்தில் வேறு விதமான கருத்துக்களை பரப்பிய போது கண்ணியமித்த காயிதே மில்லத்துடைய நினைவிடத்திலே மலர்போர்வை செலுத்திவிட்டு அவர் சொன்ன வார்த்தை, இந்த தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு ஏதாவது ஊறு விளைவிக்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் அது கருணாநிதியின் பிணத்தின் மீது நடந்து சென்றுதான் முடியும் என்று சொன்னார். நான் கூட நாடாளுமன்றத்தில் சொன்னேன், இப்பொழுதும் சொல்கிறேன். அங்கே பேசுகிற போது பலமுறை சொல்லியிருக்கிறோம், ஏன் அவர்களை இரண்டாந்தர குடிமக்களாக நடத்துகிறீர்கள்? ஏன் அவர்களை ஓரவஞ்சனையோடு நடத்துகிறீர்கள்? அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்யாத தொண்டு ஏதாவது உண்டா? நாடு பிரிவினை சந்தித்தது விடுதலை போராட்ட விடுதலைக்கு பின்னால். அப்போது பாகிஸ்தானுக்கு சென்ற முகமது அலி ஜின்னா, அதை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த முகமது அலி ஜின்னா சொன்னார், நான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நாடு உருவாக்கி இருக்கிறேன், வாருங்கள் என்னோடு இஸ்லாமியர்கள் என்று அழைத்த போது இங்கிருக்கிற நீங்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் முஸ்லிம்கள் தான், ஆனால் இந்தியா தான் எங்கள் நாடு என்று தங்கினீர்களே, உங்களுக்கு என்ன நன்றி காட்டப் போகிறேன்? ஜாலியன் வாலாபாக் படுகொலை களத்திலே உயிர் கொடுத்தவர்களில் சீக்கியர்களுக்கு சமமாக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். ஒத்துழையாமை இயக்கத்திலே அதிகமானவர்கள் கையானவர்கள் சிறுபான்மை இயக்கம் இஸ்லாமிய இயக்கத்தை சார்ந்தவர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பகதூர் ஷா என்ற ஒரு மன்னர், அதை நம்முடைய மணிச்சுடர் நாளிதழின் ஆசிரியராக இருந்தவர் பல நேரங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். வரலாற்று செய்திதான். பிரிட்டிஷாரை எதிர்த்த காரணத்தினால் அவரை சிறையிலே அடைக்கிறார்கள். சிறையில் இருந்த அவருக்கு ஒரு நாள் காலை உணவு தரப்படுகின்றது. அது மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது. மூடியிருக்கிற அந்த துணியை எடுத்து பார்த்தால் அவருடைய மகனுடைய 2 தலைகளும் அந்த தட்டில் இருக்கின்றன. ஆக பிரிட்டிஷாரை எதிர்த்ததற்காக பகதூர் ஷா என்ற இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மன்னர் சந்தித்த அல்லல்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. நாடு விடுதலை அடைவதற்கு நீங்கள் கொடுத்த தியாகமும் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இன்றைக்கு உலக அளவில் இந்தியா அணு ஆயுத நாடாக இருக்கிறது என்றால் டாக்டர் அப்துல் கலாமை போன்றவர்கள். இராணுவத்தில் இருக்கிறீர்கள், விஞ்ஞானிகளாக இருக்கிறீர்கள், அறிஞர் பெருமக்களாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த நூலினை தொகுத்து வழங்கியிருக்கிற இலியாஸ் அடுத்த நாட்டு மண்ணிலே இருந்து இந்த நூலினை தொகுத்து இருக்கிறார். அவரோடு பழகிய நாட்களை அவரை பற்றி எழுத வேண்டும் என்று இது மாதிரி சில பேர் இருக்கிறார்களே, அதுதான் மிகப்பெரிய கொடுப்பினை. அது எல்லோருக்கும் கிடைக்காத ஒன்று. ஒரு பெருநாளின் போது கண்ணியமிக்க காயிதே மில்லத்தவர்களை ஒரு மாணவனாக சந்தித்த நேரத்தில் நம்முடைய சிராஜுல் மில்லத்தவர்கள் எழுதுகிறார், 8 மணி நேரம் வந்தவர்களை பார்த்ததோடு தன்னிடம் பேசிக் கொண்டிருந்ததாக, பல கேள்விகளை கேட்டதாக, இது பற்றி நீ என்ன தம்பி நினைக்கிறாய் என்று கேட்டார் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடக்கிற போது நான் யோசித்தேன், எதற்காக என்னை போன்ற ஒரு இளைஞனிடம் இவர் இத்தனை கேள்விகள் கேட்க வேண்டும், எதற்காக இத்தனை செய்திகளை சொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு சென்றபோதுதான் நம் மீது நம்பிக்கை வைத்து எதிர்காலத்தில் இந்த அமைப்பை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார் என்று உணர்ந்தேன். அன்றிலிருந்து முழுமையாக என்னை நான் இந்த இயக்கத்திற்கு ஒப்படைத்துக் கொண்டேன் என்று அவர் எழுதுகிறார். எனக்கு நினைவுக்கு வருவது, கலைஞர் 22 வயதாக நான் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது, மிசா சட்டத்தின் கீழ் இருந்து வந்தபோது என்னை அழைத்து இதுபோல பலவற்றை கூறியிருக்கின்றார். அது எங்களை ஊக்கப்படுத்துவதாக இருந்தது, எங்களுடைய உணர்வுகளை உறுதிப்படுத்துவதாக இருந்தது. இந்த பயணத்திலே தெளிவாக நடைபோட வேண்டும் என்பதோடு கொள்கைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்பட்டது. தலைவர்களுக்கு இருக்கிற குணமே அதுதான். காயிதே மில்லத் அவர்கள் உருவாக்கியவர் சிராஜுல் மில்லத் அவர்கள். அவருடைய வழியிலே இன்றைக்கு இந்தியா முழுவதும் அடக்கமாக, அமைதியாக, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் காயிதே மில்லத் அவர்களைப் போலவே செயல்படுகிறவர் முனிருல் மில்லத் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள். திருச்சியில் அவர் சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிட்ட நேரத்தில் பெருந்திரளான மாணவர்களோடு சென்று நான் அவருக்காக வாக்கு சேகரிப்பதற்கு களத்தில் நின்றவன். அன்றிலிருந்து இன்று வரை அவர் எங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பு, நாங்கள் அவர் மீது கொண்டிருக்கிற நேசம் குறைந்தது அல்ல. ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த கொடை. இல்லாதவர்களுக்கு விழா என்று பீட்டர் சொன்னார், அதுதான் சிறப்பு. இருப்பவர்களை கொண்டாடினால் என்ன கிடைக்கும் என்பதற்காக செய்வார்கள், ஆனால் இல்லாத ஒருவருக்கு இத்தனை பேர் என்றால் அதுதான் உணர்வு, அதுதான் பற்று.